ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன அறுவடை பார்க்கலாம். மலேசியன் கோவக்காய் ஒரு 5-6 காய் இருக்குது, எடுத்துக்கலாம். இது இந்த ஆடிப்பட்டத்தில் ப்ரூம் பண்ணி விட்டது. ப்ரூம் பண்ணி உரம் கொடுத்த பிறகு நல்ல பெரிய பெரிய காயாக வருது. நிறைய கிளைகள்லாம் விட்டு இருக்குது. பூவும் பிஞ்சும் நிறைய இருக்குது. இதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நான் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரேன். மீன் அமிலம் கிடைக்காத நேரத்தில் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் வீட்டிலையே ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு வர்றேன். 15 நாளைக்கு ஒரு முறை மாட்டு ஏறு கொடுக்குறேன். இந்த முறை நான் முருங்கைக்கீரை கரைசல் கொடுத்தேன். போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சின்ன கொடி தான், ஆனால் நிறைய காய் இருக்குது. புதினா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புதினாக்கு மட்டும் நான் தேன் கரைசல் கொடுத்துருவேன். புதினா கீரை வகைகளுக்கு மட்டும் தேன் கரைசல் கொடுத்துட்றது. நல்ல செழிப்பாக வருது. வாரத்துக்கு ஒரு முறை ஒரு தட்டு கீரை எடுக்கிறோம். பாருங்கள், சின்ன பேகு தான். இதுக்கு மீன் அமிலம் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரமாட்டேன். ஏன்னா இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனால ஸ்மெல்லு வருங்கிறதுனால தேன் கரைசல் இல்லாட்டி ஏதாவது ஒரு இயற்கை கரைசல் நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். கூடுமான வர கடையில் நான் கீரை வகைகள் வாங்குறதில்ல. கீரைங்களில் தான் நிறைய கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலைகளில் அந்த கெமிக்கல் தங்கிரும். அதனால் கூடுமான வரை கீரை வகைகள், புதினா, கொத்தமல்லி எல்லாம் நான் வீட்டிலையே போட்டுக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மண் கலவை தான். 15 நாளைக்கு ஒரு முறை நான் எரு கொடுப்பேன். வாரம் ஒரு முறை ஒரு இயற்கை கரைசல் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். 2 பேக்கில் போட்டிருக்கேன். ஒன்று மாற்றி ஒன்று நான் எடுத்துக்குவேன். மல்பரி பாருங்கள், இதுவும் ப்ரூன் பண்ணி விட்ட பிறகு நிறைய காய் எடுத்திருக்கு. மல்பரி மட்டும் நம்ம ஒரு தடவை நம்ம காய் எடுத்துட்டோன்னா உடனே இலைகள் எல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுறணும். அப்படி ப்ரூன் பண்ணி விட்டால் தான் திருப்பியும் பிஞ்சு எடுக்குது. அப்படியே விட்டோன்னா நம்ம செடி மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுதே தவிர காய் எடுக்க மாட்டேங்குது. இப்போ இதில் இருக்கிற பழத்தெல்லாம் எடுத்துக்கலாம். இது நல்ல இனிப்பு சுவையாக இருக்குது. புளிப்புத்தன்மை அவ்வளோவா இல்லை. கொஞ்சம் பழுக்க விட்டு எடுக்கணும். கொஞ்சம் பச்சையில் எடுத்தால் கொஞ்சம் புளிப்பு தெரியுது. இது ஒரு 20 லிட்ரு பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ நிறைய கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். கொஞ்சம் வேர் பிடிச்ச பிறகு நான் கொடுக்குறேன். நல்லா ஒரு 6 அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு செடியும். சின்ன பிள்ளைங்களுக்கு இதில் தேனில் ஊற வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. எல்லா கிளைகளிலுமே பிஞ்சு இருக்குது. நிறைய காயும் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கீரை பாருங்கள், அரைக்கீரை மேலோட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மழையில் கூட பூச்சி இல்லாமல் இருக்குது. விதை போட்டு முளைப்பு திறன் ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே வந்துடும். ஒரு 10 நாள் இருக்கும்போது நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் ஸ்ப்ரே பண்ணிடணும். 1 லிட்ரு தண்ணியில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு சின்ன செடிங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் அப்போவே நம்மளுக்கு பூச்சி தொல்லை இருக்காது. பூச்சி கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடும். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம மஞ்சள் தண்ணியே நம்ம தெளிச்சிட்டு வரலாம். மழையிலையும் நம்ம கீரை நல்லா தான் வரும். இதுவுமே ஒரு கட்டு கீரை இருக்குது. கட் பண்ணி விட்டால் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பியும் துளிர் எடுத்து திருப்பியும் நம்மளுக்கு அடுத்த அறுவடை கிடைக்கும்.
இது ஒரு பெரிய பேக்கில் தான் போட்டிருக்கேன் நான். இது ஆடிப்பட்டத்தில் போட்டது தான் ஃபஸ்ட்டு அறுவடை. அவ்வளோதாங்க, எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குதுன்னு. கொத்தவரங்காய் எப்பொழுதும் போலமே நம்மளுக்கு நிறைய காய் கொடுத்துருக்கு. சட்டுன்னு கட் பண்ணி எடுக்க முடியல. ஒரு கையில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கையில் எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுவுமே 2 செடி இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை 1/2 கிலோ காய் நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம வீட்டிலையே விளைய வச்சு சாப்பிட்றது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு சின்ன குடும்பத்துக்கு இது மாதிரி ஒரு 2 செடி வச்சுருந்தா போதும். வாரத்துக்கு ஒரு 1/4 கிலோ காய் எல்லாத்துலேயும் கிடச்சிதுன்னா அதுவே நம்மளுக்கு போதுமானது. 2 செடியுமே ஒரு 6 அடி 7 அடிக்கு வளர்ந்துருக்கு. நிறைய காய் விட்டுருக்கு பாருங்கள். எனக்கு எடுக்க தான் கஷ்டமாக இருக்குது, வீடியோ ஒரு கையில் இருக்கிறதுனால. கிரேப் சில்லி பாருங்கள், இதுவும் ஃபஸ்ட்டு அறுவடை. ஒரு 6-7 காய் இருக்குது, எடுத்துக்கலாம். இலைகள்லாம் கொஞ்சம் சுருண்ட மாதிரி இருக்குது. மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணால் சரியாயிடும். ரொம்ப இலை சுருட்டல் வந்ததுன்னா நம்ம அந்த இடத்த நம்ம கட் பண்ணி விட்டோன்னா திரும்பி முளைக்கும் போது புது தளிர் நல்லா வரும். ஒரு 7-8 காய் தான் இருக்குது, ஆனால் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. மண்கலவை மட்டும் நம்ம நல்லா கொடுத்துட்டோன்னா நமக்கு நிறைய அறுவடை கிடைக்கும். அவ்வளோதாங்க. புதினா பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஸ்மெல்லோடு இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வாரத்து அறுவடை. கொஞ்சம் மல்பரி, கோவக்காய், ஒரு பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வாரத்து வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.